கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி டிஸ்கவரிங் வித் சுகுமாரில் நம்ம 2026 to 2027 ஃபினான்ஷியல் இயர் பட்ஜெட்டை பற்றி ஒரு சின்ன அனாலிசிஸ் அண்ட் டிஸ்கஸ் நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் பார்த்தோம்ல, அது கொஞ்சம் ஸ்கீம் வரும். இப்போ அதுக்கெல்லாம் என்னென்ன டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, எக்ஸம்ஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸஸ் ஃபார் 5 years to நான்-ரெசிடென்ட்ஸ். ஓகேவா? அப்புறமேட்டு டிஃபர்டு டியூட்டி பேமெண்ட்ஸ் ஃபார் விண்டோஸ். டிஃபர்ட் அப்படின்னு சொன்னாக்கா தள்ளி போடுறது. ஓகேவா? ஒரு விஷயத்தை இப்போ இதுலேருந்து நெக்ஸ்ட் இதுக்கு தள்ளி போடுறது. ஸோ அவங்களுக்கு டியூட்டி பேமெண்ட்ஸ், டியூட்டி டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு இது இம்போர்ட் பண்ணால் எக்ஸ்போர்ட் பண்ணால், ஸோ அந்த இதுக்காக அவங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கறது தான் இந்த டிஃபர்டு டியூட்டி இது. அதுக்கப்புறமேட்டு இன்க்ரீஸ் தி லிமிட் ஆஃப் டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட்ஸ் ஆன் ஸ்பெசிஃபைட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, தென் டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட்ஸ் அப்படின்னா இதுக்கு டேக்ஸ் வேண்டாம், இந்த டியூட்டி டேக்ஸ் நீங்கள் கட்ட வேண்டாம். இதுக்கு ஸ்பெஷல் இம்போர்ட்ஸ் ஆன் லெதர் அண்ட் systemic footwears. Okay, extension of time of export of a final product from the existing 6 months to 1 year. ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முன்னாடி இந்த டைம் 6 மந்த்ஸு, அதுக்கு 1 இயருக்காக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ், லெதர்ஸ், சிந்தட்டிக் ஃபுட்வேர்ஸ். ஓகே, இதுக்கெல்லாம் இப்போ டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் exemption of basic custom duty. Okay, custom duty basic exemption எதுக்காக? மைக்ரோ ஓவன்ஸ், மேனுஃபேக்சரிங் ஆஃப் மைக்ரோ ஓவன்ஸ், இதுக்கெல்லாம் பேசிக் கஸ்டம் டியூட்டி எக்ஸப்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வேறு பண்ணியிருக்காங்க, ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங்க்கு பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறமேட்டு இம்போர்ட் ஆஃப் ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ், ஏர்கிராஃப்டோட இது, அதுக்கு மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் அதுக்கு பண்ணுறது, டிஃபென்ஸ் யூனிட் ரிகவர் பண்ணுறதுலாம் அது எல்லாமே எக்ஸம்ஷன் ஆஃப் கஸ்டம் டியூட்டிஸு. Then okay, regular imports with trusted long-lasting supply chains to recognize in the risk system. Export a car using electronic sealings. Okay, electronic items எல்லாமே சீல் பண்ணி எங்கே இருந்து ஃபேக்ட்ரி ப்ரெமிசஸ்லேருந்து ஷிப் வர வரைக்கும் அது சீல்டாக கரெக்டாக இருக்கணும், அதை செக் பண்ணுறது. தென் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஓகே, இந்த இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில சலுகைகள் அவங்க கொடுத்துருக்காங்க. 3 ப்ரிஃபர்ட் அப்ரோச் டு help MSMEs. Okay, MSMEs micro, small, medium enterprises. Okay, micro ஃபர்ஸ்ட் இது வெறும் 1 crore இருக்கும். ஓகே, இது within 10 crores, இது within 50 crores. Investment, the use of investment. ஒரு 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது மைக்ரோ. நெக்ஸ்ட் 10 crore பண்ணுறது ஸ்மால், 50 crores பண்ணுறது மீடியம். ஓகே, இதுக்கு அவங்க என்னென்ன சப்போர்ட் பண்ணுறாங்க? ஈக்விட்டி சப்போர்ட். ஓகேவா? 10 crores ஆஃப் SME க்ரோத் ஃபண்ட், அதுக்கு 10 crores ஆஃப் ருபீஸ் அவங்க அந்த ஃபண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, க்ரோத் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க. செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. செல்ஃப் ரிலையன்ட்னா மேக் இன் இந்தியாலாம் இருக்குல்ல, அது மாதிரி நம்மளே நம்மளுக்கு உண்டானதை தயாரிச்சுக்கிறது. தட் இஸ் வாட் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. அதுக்கு அவங்க 2000 crores இன்னும் டாப் அப் பண்ணுறாங்க. அது ப்ரொஃபஷ்னல் சப்போர்ட். ஓகே, கவர்மெண்ட் என்னதான் எல்லாமே பண்ணாலுமே அவங்களுக்கு சில ஒரு ப்ரொஃபஷ்னல் சப்போர்ட் சொன்னாங்க. இதை எப்படி பண்ணலாம், இதை எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷ்னல் சப்போர்ட் இருக்குல்ல. ஸோ அதை அவங்க உறுதி செய்கிறாங்க. யாருக்கு உறுதி செய்கிறாங்க? Tier 2 அண்ட் Tier 3 டவுன்ஸுக்கு. ஓகே, Tier 2 அண்ட் Tier 3 டவுன்ஸுக்கு உறுதி செய்கிறாங்க. ஓகேவா? Tier 2 Tier 3 என்ன சிட்டிஸு, இது பாப்புலேஷன்லேயே நம்ம பண்ணலாம். டெவலப்டு இதோட கேட்டகரிஸ்லாம் இது பிரிப்பாங்க. சென்னை, அகமதாபாத், டெல்லி, மும்பை, இதெல்லாம் Tier 1 சிட்டிஸ், நல்ல டெவலப்டானது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருக்குது. இதெல்லாம் Tier 1. Tier 2ங்கிறது இதுக்கு அடி நெக்ஸ்ட்டு வருது. பாப்புலேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் அது இன்னொன்று டெவலப்பிங் ஸ்டேஜஸில் இருக்கும். அதுதான் Tier 2 சிட்டிஸ். இன்னொன்று தேர்ட் ஒன் அண்டர் டெவலப்டு. ஓகே, இது இன்னும் ஃபுல்லாக டெவலப் ஆகாமல் இன்னும் ஸ்டார்டிங்லேயே இருக்குது. டெவலப் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கல. ரிசார்ட் ஒன் இஸ் அண்டர் Tier 3 cities. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் லிக்விடிட்டி சப்போர்ட் த்ரூ ட்ரெட்ஸ். ஓகே, ட்ரெட்ஸ்னால் இது ஒரு பிளாட்ஃபார்மு. இந்த பிளாட்ஃபார்மில் இப்போ ஃபினான்ஷியர்ஸ் இருப்பாங்க. இப்போ யாராவது எதாவது ஃபினான்ஸ் வேணும்னு சொல்லி அதில் இன்வாய்ஸஸ் நம்ம பிட் பண்ண சொன்னால் அவங்க ரிட்டர்ன் பிட் பண்ணி ஓகே நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. இது அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அது
அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, லிங்கிங் இது வந்து முக்கியம். லிங்கிங் ஜெம் வித் த்ரெட்ஸ். ஜெம்னா என்ன? கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். ஓகே, இங்கே வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி தான். ஓகேவா? இங்கே வந்துட்டு இது ஒரு கவர்மெண்ட்டோட பிளாட்ஃபார்ம் மாதிரி. இங்கே வந்துட்டு இப்போ என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்லி நான் அதில் போடுவேன். இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் இருக்குது, அந்த மாதிரி வந்துட்டு இது கவர்மெண்ட்டோட ஒரு இது. ஓகே, இது வந்து இதுவுமே ட்ரெட்ஸையும் வந்துட்டு லிங்க் பண்ணிக்கிறாங்க. லிங்க் பண்ணால் ஓகே, இப்போ எனக்கு வேணும்னு சொன்னாலும் ட்ரெட்ஸ் வந்துட்டு ஃபினான்ஷியல் சைடு. ஸோ வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். அதுதான் வந்துட்டு இந்த கான்செப்ட். இப்போ இதுக்கு வந்துட்டு என்ன வந்துட்டு டேக்ஸ் கன்செப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இருக்குங்களேன். டேக்ஸ் ப்ரொபோசல் ரிமூவல் ஆஃப் கரண்ட் வேல்யூ கேப் ஆஃப் 10 lakhs per consignment. ஓகேவா? முன்னாடி வந்துட்டு இந்த 10 லேக் இருக்குல்ல, 10 லேக்ஸ்க்குள்ள per consignment மட்டும்தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபாஸ்ட் கொரியர் ஆர் எக்ஸ்பிரஸ் டெலிவரி சொல்கிறோம்ல, அதில் வந்து நம்மளால் சென்ட் பண்ண முடியும். ஓகேவா? முன்னாடி வந்துட்டு வெறும் 10 லேக்ஸ்க்குள்ள ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நம்மளால் சென்ட் பண்ண முடியும். பட் இப்போ வந்துட்டு அது வந்துட்டு அந்த வேல்யூ வேல்யூங்கிறது கேப்னா லிமிட், இதுக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லிமிட்டை அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உள்ள ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் அது என்ன சிம்பிளாக வந்து ஓன் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஓகே, அவங்க ரிஸ்கில் அவங்க வந்து அதை வந்துட்டு டெலிவரி வந்துட்டு பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. தி எம்பசிஸ் ஆன் த சர்வீஸ் செக்டார். முன்னாடி வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் பார்த்தோமா, இப்போ வந்துட்டு இது வந்து சர்வீஸ் செக்டார்ஸ். சர்வீஸ் செக்டார்ஸ் என்ன பண்ணுறாங்க? எஜுகேஷன் டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்டர்பிரைசஸ். ஓகே, நம்ம வெறும் எஜுகேஷன் சொல்கிறோம். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க படிப்புக்கு வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன எஜுகேஷன் வேணும் அதை வந்துட்டு டெவலப் பண்ணுறது, அதை வந்துட்டு இது பண்ணுறது தான் வந்துட்டு இந்த இது டு ஆஃப் விகாஸ் பாரத், டு ஃபோக்கஸ் ஆன் சர்வீஸ் செக்டர் டு கோட் ரிவைவ் ஆஃப் விகாஸ் பாரத். விகாஸ் பாரத்னா 2047 தான் எய்ம். எதுக்கு எய்ம்? இட் இஸ் அண்ட் 100th இயர் ஆஃப் ஆர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? 1947 நம்மளுக்கு கிடைச்சது இண்டிபெண்டன்ஸ். 2047 வந்தால் இட் இஸ் 100 இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அந்த நேரத்தில் வந்துட்டு இந்தியாவோட எய்ம் என்ன? இந்தியா ஷுட் பி அ டெவலப்டு கண்ட்ரி. ஓகே, இந்தியா வந்து ஒரு டெவலப்டான கண்ட்ரியாக இருக்கணும். அதுதான் வந்துட்டு 100th இயரோட நம்ம இண்டிபெண்டன்ஸோட எய்ம். அதுதான் வந்து விகாஸ் பாரத், சாரி விக்சித் பாரத். Next is upgrade and establishing new institutions of allied health professionals in 10 selected disciplines. ஓகேவா? இது வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஒரு சில ப்ரொஃபஷனல்ஸ் இந்த இதெல்லாம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் இஸ் வந்துட்டு developing a variety of NSQ allied programs, National Skill Qualification Framework. ஓகே, என்ன சொன்னாக்க வந்துட்டு படிப்புக்கு வந்துட்டு அதுக்குண்டான வேலை, இந்த திறமையை வந்து வளர்த்துக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது. ஒகேஷ்னல் ட்ரைனிங் சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு அவன் வந்து கற்றுக்கிறான்னு சொன்னால் வெறும் தியரிட்டிக்கலாக படித்தா அது வந்துட்டு செட் ஆகாது. ஸோ அவன் வந்துட்டு அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு இது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு வந்துட்டு அவன் கண்ணால் பார்த்து அதை கற்றுக்கிறது. தட் இஸ் வாட் நோன் அஸ் ஒகேஷ்னல் ட்ரைனிங். Establishing 5 hubs for medical value tourism. Okay, with this all India Ayurvedic pharmacy and testing by IU standards. Okay, and upgrading the WHO Global Traditional Medical Center. Okay, இதெல்லாம் வந்துட்டு அப்கிரேட் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. இது செட்டிங் அப் AVGC கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். இது AVGCனா அனிமேஷன் விஷுவல் கேமிங் காமிக்ஸ். ஓகே, இதுதான் வந்துட்டு இதோட இது அனிமேஷன். இது எல்லாமே வந்துட்டு ஏஐ இது எல்லாமே ஆக்சுவலாக. ஸோ அந்த அனிமேஷன் விஷுவல் கேமிங் கான்டெக்ட்ஸ் இதை வந்து கண்டென்ட்ஸ் வந்து கிரியேட்டர் லேப் வந்து கேட்குறாங்க 15,000 செகண்டரி ஸ்கூல்ஸ் அண்ட் 5,000 காலேஜஸில். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன். ஓகே, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் இதோட மெயின் மோட்டிவ் என்னன்னு சொன்னாக்க டு ப்ரொமோட் டீப் திங்கிங் அண்ட் creativity on solve social problems.
இது மெயினாக எது பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஈஸ்டர்ன் ரீஜன் ஆஃப் இந்தியா அங்கே உள்ள ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி திங்க் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த இது. ஓகே, தென் கேலோ இந்தியா மிஷன் அது வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கு உண்டான ஒரு பேசிக் இது. அதில் வந்துட்டு எப்படி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸை உள்ள இன்டல்ஜ் பண்ணி நம்ம வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இது பண்ணுறது தான் வந்துட்டு இந்த கான்செப்ட் வந்து கேலோ இந்தியா மிஷன். 5 university townships in the victim survey. Okay, a girls hostel in every district of இது okay for higher educationsல எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. Then okay, setting up of or upgrading of a 4 telescope infrastructure facilities. Okay, இது வந்துட்டு எதை இது பண்ணுதுன்னா ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அண்ட் நாமி. ஓகேவா, இதை ரெண்டுத்தையும் வந்துட்டு பூஸ்ட் பண்ணுற மாதிரி அதுக்கு உண்டான இது பண்ணுற மாதிரி தான் டெலஸ்கோப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் செட்டிங் அப் அண்ட் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டி. அப்புறமேட்டு பைலட் ஸ்கில் ஃபார் அப்ஸ்கில்லிங் 100 கைட்ஸு டூரிசம். இது எல்லாமே வந்து டூரிசம் ரிலேட்டடாக இருக்குது. ஓகேவா, அப்புறமேட்டு டிஜிட்டல் நாலேஜ் கிரிட்டு. ஓகே, இது வந்துட்டு டிஜிட்டல் நாலேஜ் கிரிட்னா என்னென்னா எந்தெந்த பிளேஸில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது இது எல்லாத்தையுமே வந்துட்டு லிங்க் பண்ணுறது. ஓகே, லிங்க் பண்ணி அதுக்குண்டான கைட்ஸ் எல்லாமே வந்து நம்ம க்ரியேட் பண்ணி டிஜிட்டல் மூலயமா டிஜிட்டலைஸ் பண்ணுறது. ஓகேவா, இப்போ நிறைய பேருக்கு தெரியாதுல இது என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குன்னு. ஸோ அந்த எல்லாமே வந்துட்டு ஒரு கிரிட்டாக ஃபார்ம் பண்ணி எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த கான்செப்ட். ஓகே, மவுண்டைன் ட்ரெயில்ஸ், டர்ட்டில் ட்ரெயில்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வாட்சிங் ட்ரெயில்ஸ் இன் தி செலக்டட் ஸ்டேட்ஸு. ஓகே, ஓகே, இது வந்துட்டு இப்போது ஒரு இடத்துல வந்துட்டு மவுண்டெயின் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ அதுக்கு வந்துட்டு போகிறதுக்கு அதுக்குண்டான வசதிகளை செய்கிறது, பேர்ட்ஸ் வாட்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது தான் இருக்குது. இந்தியாஸ் டு ஹோஸ்ட் தி ஃபர்ஸ்ட் குளோபல் பிக் கேட் சமிட். ஓகே, பிக் கேட்னா டைகர்ஸ், லயன்ஸ், இதெல்லாமே வந்து கேட் ஃபேமிலி. ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சமிட் வந்துட்டு வந்துட்டு நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட்டாக வந்துட்டு ஹோஸ்டே பண்ண போகிறாங்க 2026 தான். நெக்ஸ்ட் இஸ் வந்துட்டு டெவலப்பிங் 15 ஆர்கியாலஜி சைட்ஸ் இன்டு வைப்ரண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் கல்ச்சரல் டெசிக்னேஷன். ஓகே, ஆர்கியாலஜி சைட்ஸ் நம்மளோட முன்னாடி வந்துட்டு இந்த இருந்த ரிமைனிங்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறோம்ல. ஸோ அந்த இது வந்துட்டு இன்னும் வந்துட்டு 15 இது வந்துட்டு ஆர்கியாலஜி சைட்ஸை க்ரியேட் பண்ணி அது வந்து ஒரு கல்ச்சுரல் டெசிக்னேஷனாக மாற்ற போகிறாங்க ஃபார் டூரிசம். வந்து நிறைய பேர் பார்த்து இப்பெல்லாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது தான் அந்த இது இருக்குது. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் புத்திஸ்ட் சர்க்கியூட்ஸ் இன் தி நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் இந்த புத்திஸ்ட் அவங்களோட வழிபாடு அவங்களோட இது வந்துட்டு ரொம்ப அதிகம். ஸோ அந்த இதுக்கு வந்து அப்படி ஒரு சர்க்கியூட் மாதிரி. இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்குல்ல அறுபடை வீடு அப்படின்னு சொல்லிட்டு 6 படைக்கும் ஒரு வீடு வந்துட்டு ஒரு சர்க்கியூட்டாக ஒரு மொத்தமாக ஒரு பேக்கேஜ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு புத்திஸ்ட்டுக்கும் வந்துட்டு எங்கெல்லாம் இங்கே ஒரு புத்திஸ்ட் பிளேஸ் வந்துட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு பேக்கேஜ் மாதிரி போடுறது தான் வந்துட்டு இங்கே அந்த கான்செப்ட் வந்துட்டு. ஸோ தட் இஸ் வாட் இது எல்லாமே வந்து டூரிசம்க்கு ஒரு வழிவகுக்கும். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் செக்டார். மேனுஃபேக்சரிங் பார்த்தா, சர்வீஸ் பார்த்தா, நெக்ஸ்ட் இஸ் ஃபினான்ஷியல் செக்டார். ஓகே, ஹை லெவல் Committee on Banking of Vikas Virat to align the India's next growth phase. Okay, investing efforts 100 crore for insurance and of municipal boards of more than 1,000 crores. Current scheme of Amrut will continue. Okay, restructuring Power Finance Corporation. Okay, comprehensive review of the exchange market, foreign exchange market, non-debt industrial rules. Okay, foreign exchange markets என்னது இதுதான் வந்துட்டு which facilitates external trade and payments to promote an orderly foreign exchange market. Okay, then introducing of a market making framework and the return swaps on the corporate bonds. Concept சொன்னாக்க to manage the foreign currency to minimize physical risk, to protect earnings from volatility facility, FDI, foreign direct investment, external commercial borrowings. ஓகேவா, இது மினிமைஸ் பண்ணுறது. ஓகே, ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை வந்துட்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா நம்மளுக்கு வந்து வர ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு வந்துட்டு மினிமைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்துட்டு ஃபினான்ஷியல் செக்டார்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் செக்டார்ஸுக்கு உண்டான
அந்த டேக்ஸ் ப்ரொபோசல்ஸ் அதை வந்து பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ரைசிங் ஆஃப் எஸ்எஸ்டிஸ் ஆன் தி ஃபியூச்சர்ஸ் ஃப்ரம் 0.02 to இது. ஓகே, எஸ்டிடிஸ் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். ஓகே, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். செக்யூரிட்டிஸ் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஓகே, மர்ச்சன்ட் பேங்கர்ஸ், ஓகே, வித் எஸ்எஸ்டிஸ். ஓகே, இந்த இதெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி ஃபண்டு, அதுக்கப்புறமேட்டு நிப்பான் ஃபண்டு, அதுக்கு மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுற இந்த டேக்ஸை வந்துட்டு தான் டிரான்சாக்ஷன் டேக்ஸ், ஒரு டிரான்சாக்ஷனுக்குள்ள டேக்ஸ். அதுதான் வந்துட்டு இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 0.02லேருந்து 0.05 வரைக்கும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. SSTs on option premiums expense option to be raised from 0.15 from the rate of 1.5 and 0.125% respectively. Okay, next is increasing the farmers' income by enhancing productivity in agriculture and allied sectors. Okay, agriculture sectorsலையுமே வந்துட்டு அண்ட் அதோட அலைடு செக்டார்ஸ் அதுலேயுமே வந்துட்டு என்னெல்லாம் பண்ணலாம் அதுங்கிறத வந்துட்டு பார்க்குறது தான் இந்த இது. அதோட இன்கம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ரெஜினேட்டிங் ஓல்டு லோ ஈல்டிங் ஆர்ச்சர்ஸ் எக்ஸ்பெண்ட் ஹை டென்சிட்டிஸ். ஸோ அந்த வேல்யூஸ் அந்த இது எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கல்டிவேஷன் ஆஃப் வால்நட்ஸ், ஆல்மண்ட்ஸ் அண்ட் பீனட்ஸ் இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கோகோனட் ப்ரொமோஷன் ஸ்கீம் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் இந்த இது கேஷ்யூ கோகோனட்ஸ் ப்ரோக்ராம்ஸ். அதுக்கப்புறமேட்டு டெடிகேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ஹார்டிகல்ச்சர், அது வந்துட்டு அந்த ஓகே அனிமல் ஹஸ்பண்டரிஸ். ஓகே, என்டர்பிரினர்ஷிப் இன் தி ரூரல் அண்ட் பெரி அர்பன் லோன் லிங்க்டு கெப்பாசிட்டி சப்சிடிஸ் ஃபார் பேர்வெட் கொலீக்ஸ் வெட்டனரி ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகே, ஹஸ்பண்டரி வந்து மாடோ இல்லை ஆடோ இது வளர்க்குறது வந்து பெரிய சிலை. இப்போ அதுக்கு ஏதாவது நோய் இப்போ எல்லாருக்கு ஏதாவது பார்க்கணும்னு சொன்னால் அதுதான் வந்து பெரிய விஷயம் ஆகுது. ஸோ அதுக்கு உண்டான இது மாதிரி வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ், டயக்னோசிஸ் லேபரேட்டரிஸ், ப்ரீடிங் ஃபெசிலிட்டிஸ் இது ப்ரைவேட் செக்டர்ஸ் அதை வச்சு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் வந்து டெடிகேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் இந்தியன் கேஷ்யூ அண்ட் எக்கனாமிக்ஸ் பூஸ்ட் என்கேஜ்மெண்ட் ட்ரைனிங் அலைனிங் அண்ட் ட்ரைனிங் வந்து எம்ப்ளாயி ரோல்ஸு. தென் நெக்ஸ்ட் இஸ் ஃபிஷரிஸுக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்தனிங் ஃபிஷரிஸ் வேல்யூ செயின் இன் தி கோஸ்டல் அண்ட் என்னேபிளிங் மார்க்கெட். ஓகேவா? இந்த பிடிக்கிறாங்கல்ல ஃபிஷரிஸ் அதை வந்துட்டு இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதுக்குண்டான மார்க்கெட்டை வந்து இங்கே கிரியேட் பண்ண போகிறாங்க. சேல் பண்ணுறதுக்குண்டான மார்க்கெட்டுக்கு அதுக்குண்டான வழி வகுக்க போகிறாங்க. ஓகே, தென் இஸ் சாண்டில்வுட் ஃபோக்கஸ்டு கல்டிவேஷன் அண்டு போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராசஸிங். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்துட்டு பாரத் மிஸ்டர் இன்டெகிரேட்டிங் அக்னி ஸ்டாக் போர்ட்டல்ஸ் ஆஃப் ஐசிஆர் பேக்கேஜஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் பேக்கேஜ் வித் ஏஐ சிஸ்டம்ஸ். ஓகே, இது ஒரு ஏஐ அந்த ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு வெப்சைட் ஒரு ஆப்பு. ஸோ இதை வந்து இன்டெகிரேட் பண்ணி நம்ம வந்துட்டு அதை இன்னும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். இதில் வந்துட்டு நம்ம இந்த அக்ரிகல்ச்சர் இந்த இதில் என்னென்ன டேக்ஸ் ப்ரொபோசல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பார்க்கலாம். விச் கேட்ச் பை இந்தியன் ஃபிஷிங் வெசல்ஸ் இன் தி எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ். ஓகே, ஆர் அண்ட் ஹை சீஸ் டு பி மேட் ஃப்ரீ டியூட்டி. இந்த இடத்துலையோ இல்லைன்னா ஹை சீஸில் போயிட்டு இது பண்ணுறது இது வரைக்கும் வந்துட்டு டியூட்டி டேக்ஸஸ் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு ஃப்ரீ பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரீட்டிங் தி லேண்ட் ஆஃப் சச் ஃபாரின் goods as export of goods. Okay, deduction allowed to primary corporate societies engaged to increase supply of cattle feed, cotton seeds. Okay, deduction. Okay, somewhat ஒரு டேக்ஸ் ஆர் ஒரு அதோட வந்துட்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு டிடெக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு சப்ளை ஆஃப் கேட்டில் ஃபீட் அண்டு காட்டன் சீட்ஸ். ஓகேவா? இதை பண்ணுறவங்களுக்கு அந்த டிடக்ஷன் வந்துட்டு அலோவபுளாக இருக்கும். allowing inter-cooperative to divide income as deduction under the new tax regime. Okay, dividend income. Okay, cooperative society ஒரு dividend income வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து நீங்கள் டிடக்ஷனாக வந்து காட்டிக்கலாம் அந்த கான்செப்ட். எனக்கு exemption from the tax dividend income revised by National Cooperative Federation Investment on 3/1/2026 from tax period after 3 years. Exemption to be allowed only dividends distributed to members cooperatives. ஓகே, இது கார்பரேட் செல்வங்கள் ஏதோ இருக்குது அவங்களுக்கு ஒரு சம் ஆஃப் பீரியட் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து பார்ட் 1 வந்து இப்போதைக்கு பார்த்துருக்கோம். ஓகே, அதுலேயே வந்துட்டு ரொம்ப பெரிய டாபிக்ஸ் நிறைய இருந்துச்சு. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2ல் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் உள்ள டாபிக்ஸு நெக்ஸ்ட் உள்ள இதே நம்ம வந்து
ஃபுல்லாக கவர் பண்ணலாம். ஓகே, ஏதாவது டவுட்ஸோ இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இன்னும் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக என்னால் முடிஞ்சால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே.